ஆவியின் கனிகள் இன்றைக்கு நம்ம செகண்ட் பார்ட் பார்க்குறோம். பாஸ்டர் என்ன பாஸ்டர் ஒரே மெசேஜ் அப்படி போகுதுன்னா, இது வரைக்கும் நான் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் மெசேஜ் நான் கொடுத்ததில்ல. நார்மலாக வர மெசேஜ் தான். ஆவியானுடைய வழி நடத்துதலின்படி ஆண்டவர் இதை கொடுக்க உதவி செய்தார். ஸோ அடுத்த வாரம் நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இது மிகுந்த உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். ஸோ ஆவியின் கனிகள், ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஸ்பிரிட். இப்போ போன வாரம் உங்களுக்கு கலாத்தியனுடைய 6 அதிகாரத்தினுடைய ஒரு ஓவர்வியூ கொடுத்தேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கண்டென்ஸ்ட், ரொம்ப ஷார்ட். ஏன்னா போன வாரம் ஓரளவுக்கு நீங்கள் அதை கேட்டுட்டீங்க. 3 காரியத்தை மிக முக்கியமாக, ஏன்னா எப்போவுமே இந்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் செய்திகள் கொடுக்குற பொழுது வி நீட் டு ப்ரஷ் அப். லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம் அது உங்களுக்கு ரொம்ப மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கலாத்தியர் 3ஆவது அதிகாரம் வசனம் 3-4 சொல்லுகிறது, ஆவியினாலே ஆரம்பம் நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா, இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களே, அவைகள் வீணாய் போயிற்றே. ஆவியில் ஆரம்பம்னு நாம் மாம்சத்தில் முடிக்கக்கூடாது. எப்போ வேணாலும் மாம்சக்கிரிகள் நம்மளை தொட முயலும். ஸோ ஆவியில் தான் நம்ம முடிக்கணும். கலாத்தியர் 5:16-17, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. மாம்சத்தின் கிரிகள் நம்மளை மேற்கொள்ள பார்க்குது. ஆவியின் காரியங்களை செய்ய முற்படுகிறோம், ஒன்றுக்கொன்று போராடுகிறோம். அதில் தான் நம்ம ஜெயம் எடுக்கணும். நிறையா வகையில் மாம்சத்தில் சிந்தித்து, நான் மாம்சத்தில் முடிவு செய்து, இது எந்த நிலையில் வேணாலும் வரலாம். 50 வருஷம் ஊழியம் பண்ண ஊழியக்காரர் கூட இந்த நிலைமை வரலாம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு அதை ப்ரஷ் அப் பண்ணுறேன். ஸோ ஆவியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த நேரத்துலையும் மாம்சம் என்னை மேற்கொள்ளக்கூடாது. கலாத்தியர் 6:8, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அனுப்பான். இந்த 3 காரியத்தில் இதனுடைய ரொம்ப கன்க்ளூஷன், ரொம்ப நட்சல்ல எனக்கு சொல்லுங்க பாஸ்டர், எனக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுவோம். சொல்லுங்க, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுவோம். ஆவிக்கென்று நாங்கள் விதைப்போம், ஆவியினாலே ஆரம்பம், நம்ம ஆவியினாலே முடிப்போம். ஹல்லேலூயா. வலது கரத்தில் சொல்லுங்க, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுவோம். ஆவிக்கென்று விதைப்போம், ஆவியினாலே ஆரம்பம், நாங்கள் ஆவியினாலே முடிப்போம். இதை நீங்கள் மறக்கவே கூடாது. ஏன் ஆண்டவர் இந்த 3 வாரம் கொடுத்து இந்த ஆவிக்குரிய கனிகளை இவ்வளவு ஆழமாக தியானிக்கிறேன்னா, திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன், த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் கேரியர், யுவர் கேரக்டர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய கேரக்டர் ஆவிக்குரிய கனிகளின்படி எவ்வளவு மாறுகிறதோ, எவ்வளவு மாற்றத்தை ஆண்டவர் பார்க்குறாரோ, அவ்வளவுதான் ஆசீர்வாதம் நம்மளை சந்திக்கும். அனாயிட்டிங், அபிஷேகம் 2வது. ஆனால் முதல் காரியம் ஆவிக்குரிய கனிகள். நான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுகிறேனா? ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் நான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுகிறேனா? நான் செய்கிற காரியங்கள் ஆவிக்கென்று நான் விதைக்கிறேனா? am I sowing the right seed? ஆவியில் ஆரம்பம், நாம் ஆவியில் முடிப்போம். ரொம்ப ஜாக்கிரதை. ரொம்ப இது இஸ் வெரி டிஃபிகல்ட் மை டியர் சர்ச், திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஆவியில் இன்னைக்கு ஆவியில் ஆரம்பிக்கிற அநேகர் மாம்சத்தில் ட்ராக் மாறி போயிடுறாங்க. எத்தனையோ ஊழியக்காரர்கள் கூட ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் முடிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ பேருடைய காரியங்களை கேட்குற, கடந்த வாரங்கள் கூட உங்களுக்கு சொன்ன பாருங்க, மூத்த ஊழியக்காரர்கள் எப்படியோ போகிறாங்க. அவங்களுடைய காரியத்தை கேட்குறேன். கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இந்தியாவில் பல வருஷங்களுக்கு முன்னாடி 1970s 80s ஒரு நல்ல ஊழியக்காரர் இருந்தார், மிகுந்த வல்லமையோடு செயல்பட்டு வந்தார். எப்பொழுது வல்லமை வரங்கள் ஆண்டவர் பயன்படுத்துகிறாரோ, at that time we have to be very very careful on the fruits of the spirit. மாம்சம், அதுதான் வசனம் சொல்லுது பாருங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று பிழை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. உச்சத்துக்கு சென்ற அந்த ஊழியக்காரர் மாம்சத்தின் காரியங்கள் அவரை கீழே தள்ளினால he was totally shattered. அப்படியே ஒரு முடிவு போயிட்டார். ஆண்டவர் ஒரு ஊழியக்காரோட பேசி எல்லாரும் அவரை ஒதுக்கிட்டாங்கப்பா, நீங்க போய் அவரை சந்திச்சு அவர் ஆறுதல் படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறார். என்றைக்குமே ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளணும், ஆவிக்கென்று விதைக்கணும், ஆவியில் ஆரம்பம் நாம் ஆவியில் முடிக்கணும். அப்போ நான் என்ன பாஸ்டர் பண்ணணும்? நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், ABCD சொல்லிக் கொடுக்குறோம். அந்த இந்த ஆவியின் கனிகளை மறக்கவே மறக்காதீங்க. கலாத்தியர் 5:22-23, ஆவியின் கனிகள் அன்பு,
சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இப்போ பாருங்க, அன்பு, சந்தோஷம், அந்த 2 ஆவிக்குரிய கனிகளை போன வாரம் தியானித்தோம். ஸோ அன்பு, சந்தோஷம் தியானித்தோம். இன்றைக்கு சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் தியானிக்க போகிறோம். அடுத்த வாரம் நம்ம விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் அந்த கனிகளை தியானிக்க போகிறோம். யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அடுத்த வாரம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி என்னோட கூட சொல்லணும். பாஸ்டர் சர்வீஸில் கேட்க போகிறீங்களா? இல்லை, விருப்பப்படுறவங்க சொல்லலாம். நல்லா மனுஷக்கணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதை நீங்கள் பைஹார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அநேக நேரம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வசனத்தை எடுக்கவே என்னையும் நான் ஆசிட் செக் பண்ணிட்டேன். எங்கே இருக்கிறேன் அடிக்கடி சொல்கிறோம் பாருங்கள், பிரசங்கிக்கிற வசனத்தை முதலாவது ஊழியக்காரன் தன்னை செக் பண்ணி பார்த்துக்கணும். அதனால் நீங்கள் இந்த ஆவிக்குரிய கனிகளில் நான் பலனடையணும், நல்லா வரணும், வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் ரொம்ப பலனாக இருப்பீங்க. போன வாரம் நம்ம தியானித்தோம், வேகமாக அன்பு, சந்தோஷம் என்ன தியானித்தோன்னு சொல்லி கடந்து போயிடும். அன்பு அந்த ஆவிக்குரிய கனியில் தியானித்தோம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் சிலுவையில் ஏசப்பா நம்மளுக்காக கொடுத்ததுனால அன்பு உண்டானது. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனை நிலைத்திருக்கிறான். இவங்களுக்குள்ள ஏசப்பாவுடைய சுபாவம் இருக்குதா, அன்பு இருக்குதா, அப்போ கண்டிப்பா இவர் ஆவிக்குரிய கனியில பலன் அடைகிறார். விசுவாச, நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை வாசிச்சிங்களா? அந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக வாசிக்கிற பொழுது அன்பு இவ்வளோ பெரிய ஸ்கோப்பாக இருக்குதா? போன வாரம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன, யாராவது ஞாபகம் இருக்குதா? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துக்கு பரவாயில்ல, யாரும் ஒருத்தர் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க, அதுக்கு தான் சொல்கிறது. ஸோ அந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அன்பை குறித்து மிக ஆழமாய் சொல்லுகிற அதிகாரம். கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, போன வாரம் இதை நான் சொல்லி முடித்து சொன்ன உடனே எல்லாரும் போய் எல்லாத்தோட கை கொடுத்து பேசும்படியாக கிருபை செய்கிறார். தேங்க்யூ வெரி மச். கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். பேசிகிட்டே இருக்கக்கூடாது, வாக் த டாக். நிறையா சமயத்தில் பேசுவோம், நிறையா பேர் பேசுவாங்க, நீங்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. சில பேர் அப்படி நடக்கவே மாட்டாங்க. ஆனால் கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுவோம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. மாய்மால இருக்கக்கூடாது. என்ன முகத்துக்கு நேராக பேசுகிறோமோ அதுதான் இருக்கணும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற அந்த மாய்மால இருக்கவே கூடாது. அது உண்மையான அன்பே இல்லை. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆபத்து காலத்தில், நிற்க வேண்டிய காலத்தில் நிற்கினா அது பொய்யான அன்பு. அநியாயத்தில் சந்தோஷப்பட, சத்தியத்தில் சந்தோஷப்படணும். சகலத்தையும் தாங்கும், விசுவாசிக்கும், நம்பும், சகிக்கும். ஆண்டவருக்காக நான் நிறைய செய்கிறேன். பவுல் ரோமர் 8வது அதிகாரத்தில் கூட சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் ஆண்டருக்காக சகிக்கிறேன். ஆண்டு மேலே இருக்கிற அன்பு. இந்த வசனத்தை திரும்ப இந்த வாரத்துக்காக தியானிக்கும் பொழுது ரொம்ப இதாக இருந்தது. சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், நம்பும், விசுவாசிக்கும், ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் சகிக்கிற அன்பு அது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஆண்டருக்காக தியாகத்தோடு சில காரியத்தை சகிக்கிறீங்க, அது தேவனுடைய அன்பு. சந்தோஷம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மூண்டு கொள்வீர்கள். உங்கள் ரட்சிப்பின் பலன், உங்கள் சால்வேஷன் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா என்ன கடின சூழ்நிலையாக இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக தான் இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். வேதம் நமக்கு அந்த சந்தோஷத்தை, மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், இது சந்தோஷம். ஸோ போன வாரம் அன்பு, சந்தோஷத்தை தியானித்தோம். இது நம்ம எல்லா ஸ்லைட்ஸும் நம்ம ப்ராட்காஸ்ட்டில் இருக்கும். இது ஒரே மெசேஜ் 1/2 மணி நேரத்தில் நீங்கள் கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு சில காரியத்தை மனதில் வாங்கி கொள்ளுங்க. உங்கள் ஆவியில் ஆவியானவர் என்ன பேசுகிறாரோ, என்ன தொடுகிறாரோ. ஒரு சாட்சி பாருங்கள். கலாத்தியர் 6 அதிகாரத்தை வாசிக்க சொன்னேன். நம்முடைய தேவ பிள்ளை ஒருத்தர் அந்த 6 அதிகாரத்தை வாசிச்சிருக்கிறார். அதில் கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் வந்த ஒரு பகுதி அவர் மிகுந்த பாதித்து அவரோடு பேசிக்கொண்டே இருந்திருக்கிறது. போன வாரத்தில் அவர் ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு, ஒரு ஜாபில் ஒரு சேஞ்ச் ஓவர் எடுக்கணும். அந்த 4வது அதிகாரம் அவரோடு பேசுறது. தட் இஸ் த இம்பேக்ட். அந்த வாழ்க்கை நம்ம இருக்கணும். அப்படி இருக்கிற நீங்கள் சாட்சி சொல்லணும். அவரை நான் சில காரியத்தை சொல்லும்போது அந்த சாட்சி சொன்னார். ஸோ இன்றைக்கி சாட்சி நேரம் இருக்கும். நீங்கள் சாட்சி சொல்ல விரும்புகிறவங்க சொல்லணும். எப்படி ஆண்டவர் உங்களை தொடுகிறார், மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட எந்த பகுதியை பேசுகிற கவனமாக பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆவிக்குரிய கனி சமாதானம், பீஸ். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம்.
முதல்ல புல்லட் ட்ரெயின் மாதிரி முன்னால் போயிட்டு அவங்களுக்கு ஓவர்வியூ கொடுக்கணுங்கிறதுக்காக. ஸோ இந்த வசனத்தை நீங்கள் என்னோட சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் 14:27, John 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் கொடுக்கிற அந்த சமாதானம், இந்த வசனம் நம்மளுக்கு எல்லாம் நல்ல பரிச்சயமான வசனம். அந்த சமாதானத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்து இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது ஏன் அடிக்கடி ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆகி போகிறீங்க? ஏன் ரெஸ்ட்லெஸ் ஆகி போகிறீங்க? என்ன செய்வேன், எப்படி செய்வேன், இந்த காரியத்தை எப்படி பண்ண போகிறேன், இந்த காரியத்தை எப்படி பண்ண போகிறேன்? யாருடைய இருதயத்தில் இந்த ரெஸ்ட்லெஸ் இருக்குதோ, இப்போ நான் ஒவ்வொரு கனிகளை பற்றி சொல்லுகிற பொழுது நீங்கள் உங்களை பார்த்துக்கணும். எனக்கு சொல்கிற மாதிரி இருக்குதே, எனக்கு பேசுகிற மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அந்த கனியில் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்படியா நானும் இதை தியானிக்க எந்தெந்த இடத்துல இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், எந்தெந்த இடத்துல இன்னும் பலப்படணும், அதை என்னையும் நான் பலப்படுத்தி கொள்ளுகிறேன். ஸோ எங்காவது ரெஸ்ட்லெஸ் ஆகுறீங்களா? எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ஒரு சமாதானமே இல்லையா? அப்போ ஆண்டவர் கொடுத்த அந்த சமாதானம் முழுமையாக உங்கள் இருதயத்தில் இல்லை. உலகம் கொடுக்கிறபடி இல்லை, இந்த சமாதானத்தை கொடுக்குறேன். இல்லை வீட்டில் யாருமே உங்களை அப்ரோச் பண்ண முடியலையா? யூ ஆர் அன்அப்ரோச்சபிள் பர்சன். உங்ககிட்ட ஒரு காரியத்தை பேசணும், ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஈஸி அப்ரோச்சபிளா இல்லை டெரர் மாதிரி இருக்கிறீங்க? யாரும் எதுவும் பேச முடியாது. பிள்ளைங்க அப்பா வீட்டுக்கு வந்தா இல்லை அம்மா வீட்டுக்கு வந்தா எல்லாம் டென்ஷன் ஆர்மியமாக இருக்கிறாங்களா? இல்லை சந்தோஷமாக சிரித்து பேசி வந்த உடனே அப்பா மேலே அம்மா மேலே போய் விழுந்து பிடிச்சி பேசுகிறாங்களா? ஒரு 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 இதில் ஆசிட் செக் மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள். அப்போ எந்த அளவுக்கு நான் அப்ரோச்சபிளாக இருக்கிறேன்னா, இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாவது காரியத்தில் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக போயிட்டுருக்கிறேன்னா, இல்லை குடும்பத்தில் யாரோ ஒருவர் வாரத்துக்கு 2 முறை சமாதானத்தை குலைச்சிட்றாங்க. அவங்க செய்கிற ஒரு காரியம் சமாதான குலைச்சலாக. அந்த சமாதானத்தின் கனி உங்களுக்குள்ள அதிகரிக்கணும். சொல்லுங்க, என்ன அதிகரிக்கணும்? அந்த சமாதானத்தின் கனி அதிகரிக்கணும். அப்போ நீங்களே உங்களை பார்க்கணும், நான் அப்ரோச்சபிளாக இருக்கிறேன். எந்த இடத்துல பார்த்தா நீ பேசுகிறாங்க, நீங்கள் போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, வேலை இடத்துல இருக்கிறாங்க, வீட்டில் மட்டும் இல்லை வேலை இடத்துலையும் நீங்கள் போகிறீங்க, நீங்கள் போன உடனே அவங்க அப்படியே திரும்பிக்கிறாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு சமாதானத்தின் கனி உங்களுக்குள்ள குறையுது. ஏன் இவ்வளவு லேட்டாக வந்துட்டீங்க, நேரத்தில் வர வேண்டியதான், எம்ஆர்டி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களை கேட்குறாங்கன்னா, ஓகே சமாதானத்தின் கனி எனக்குள்ள அதிகமாக இருக்குது. நாளைக்கு போகும்போது செக் பண்ணி பாருங்கள். ஆஃபீஸ் போகும்போது அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்டாங்கன்னா சமாதானத்தின் கனி அதிகமாக இருக்குது. அதே போல் பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனம் 11-12 வாசிக்கலாம். புக் ஆஃப் பிலிப்பியன் சாப்டர் 4 verse 11 and 12. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். Not that I was ever in need, for I have learned how to be content with whatever I have. இந்த சமாதானத்தின் கனி நம்ம வாழ்க்கையில் வருவது இட் இன்டென்ஷனல். இட் பிகம்ஸ் இன்டென்ஷனல் பை ப்ராக்டிஸ். வளர்ப்பில் வர்றது. இப்போ நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம், பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் பண்ணி கொடுக்குறீங்க, வளர்க்குறீங்க, ஓகே. ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, ஊருக்கு கூட்டிகிட்டு போகும்போது சொல்கிறீங்க, இங்கே நம்ம நூடுல்ஸ்லாம் சாப்பிட்றோம், மீகோரின் எல்லாமே சாப்பிட்றோம். ஊரில் போனால் தாத்தா பாட்டி இருப்பாங்க, இப்படி சொல்லிக்கணும், சேர்த்துக்கணும். அப்போ பிள்ளையை கேட்குது, சரின்னு சொல்லி கேட்டுட்டு வருது. ஓகே, முடியாது எனக்கு இதே தான் வேணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எப்படி கஷ்டப்படுவீங்க? அதே போல் பாஸ்டர், எதுக்கு பாஸ்டர் பிள்ளை பற்றி பேசுகிறீங்க? வீட்டில் இன்றைக்கி முடிச்சுட்டு போய் இன்றைக்கி கிராண்ட் லஞ்சு பண்ணலின்னா ஒரே சவுண்டாக இருக்கும் பாஸ்டர் வீட்டில், இதுதான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் கேட்குறாங்களா இல்லையா? சில பேர் நீங்கள் சிரிக்கிறத பார்த்துல தெரியுது ஆமான்னு சொல்லி. சில பேர் எதிர்பார்ப்பாங்க, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். அந்த இடத்துல சமாதானத்துக்கு நீ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகட்டும். பாஸ்டர் நீங்கள் எப்படி? அந்த சமாதானத்து கனியில் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன். எப்படி, ஏன் அப்படி பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னா, சிறு வயதுலேருந்து வளர்கிற பொழுது நான் தாத்தா பாட்டியோடு வளர்ந்த பாருங்கள். எங்கள் தாத்தாக்கு இப்படி தான் இருக்கணும். அந்த இட்லி சூடு கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னா அவர் டெம்பரேச்சர் அதிகமாகிடுவார். நானும் அவர் உட்காந்து தான் சாப்பிடுவோம். உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே சால்ட்டு கம்மியாயிருச்சுன்னா வேறு மாதிரி ஒரே டென்ஷன். அதிலிருந்து பார்த்து நான் இந்த சமாதானத்துக்கு எனக்குள்ளே அப்போவே உருவாயிருச்சு. எதுவாக இருந்தாலும் இருக்கிறத சாப்பிடணும். அதே போல் அந்த கனியில் பழகிட்டோன்னா நாளைக்கு நம்ம ஒரு கடினமான சூழ்நிலைகளை பார்க்குற பொழுது எந்த நிலைமையாக இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். I have learned how to be content with whatever I have.
இந்த இருக்கிறதுக்குள்ள நான் நடத்துகிறேன் அப்படிங்கிற காரியத்தில் ஒரு குடும்ப தலைவனும் தலைவியும் வருகிற பொழுது வரவுக்கேற்ற செலவை செய்யும்படியாக முதலாவது முடிவு பண்ணுவாங்க. எப்படியாவது இது வாங்கிடணும், எப்படியாவது இது செய்திடணும். ஒரு ரெஸ்ட்லெஸ், அது முடிக்கிற வரைக்கும் ஒரே ரெஸ்ட்லெஸ். நோ, இந்த சமாதானத்துக்கு நீ உருவாகணும். வாட் எவர் யூ ஹேவ், ஆண்டவர் எனக்கு இதை ஆசீர்வதித்திருக்கார், எனக்கு இதை கொடுத்திருக்கிறார். நேரம் வருகிற பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு பாருங்க, நீங்க மன ரம்மியமா இருக்கிறீங்களா, இல்லை இங்கே உட்காந்துட்டு ஏதோ யோசிக்கிறீங்களா? அதாவது நான் இருக்கிற நிலைமையிலிருந்து அடுத்ததுக்கு போக முன்னேற யோசிக்கணும். we have to look forward. அதை நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இருப்பதில் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளணும். அடுத்து 12வது வசனம், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாகவும் பட்டினியாகவும் பரிபூரணமடையும் குறைவிடம் போதிக்கப்பட்டேன். I have learned the secret of living in every situation. எல்லா சூழ்நிலையிலையும் வாழ நான் கற்றுக்கொண்டேன். இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லல. நிறைய குடும்பங்களில் வருகிற கருத்து வேறுபாடுகள். இங்கே சிங்கப்பூரில் கல்ச்சர் ரொம்ப கல்ச்சர்லேயே கொண்டு வந்துட்டாங்க. கல்யாணமான பிள்ளைங்க தனியாக தான் போய் இருக்கணும், எல்லாம் இருக்கணும், அந்த இது இல்லை. இப்போ நம்ம ஊரில் நம்மளுக்கெல்லாம் அப்படி இருந்தது இல்லை பாருங்கள். நம்ம வந்து கூட்டு குடும்பத்தில் இருந்திருக்கிறோம், எல்லாத்துலேயும் இருந்திருக்கிறோம், எல்லாத்தையும் அனுசரித்து போகணும், சொந்த பந்தங்களை அனுசரிக்கணும். அதே போல் வேலை இடத்துல போகிறோம், பல காரியங்கள் இருக்கிறோம். ஸோ யாருக்குள்ள இந்த சமாதானத்தின் கனி, I have learned the secret of living in every situation, பரிபூரணமடையும் குறைபடும் போதிக்கப்பட்டேன். இன்னைக்கு ஏதாவது இடத்துல காரியங்கள் குறைவுபடுகிறதுனால உங்களுக்குள்ள ஒரு ரெஸ்ட்லெஸ் வருதா? ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு இது இல்லையே இல்லையே இல்லையே, இந்த காரியம் இல்லையே, கொஞ்சம் அந்த சமாதானத்தின் கனி உங்களுக்குள்ள அதிகமாகிற பொழுது சூழ்நிலைகள் நேர்த்தியா இருக்கும், மனரம்மியமா. ஆண்டு பார்க்கிறார், நான் வச்சிருக்கிற இந்த காரியத்தில் நீ மனரம்மியமா இருக்கிறியா? ஆண்டு உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். நீ இருக்கிற சூழ்நிலையில மனரம்மியமா இருக்கிறியா? இந்த சமாதானத்திற்கு நீ உருவாகுதா? உனக்குள்ள பலப்படுறியா? இன்னொரு காரியம் பாருங்க, ஏசாயா 32 வசனம் 17, 18. நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். நீதியானதை நான் செய்யும் பொழுது, சரியான காரியங்களை செய்யும் பொழுது அந்த சமாதானத்தின் கனி அதிகரித்து கொண்டே இருக்கும். என் சகோதர சகோதரிகள் மத்தியில் நீதியானது செய்கிற, வேலை இடங்களில் நான் நீதியான காரியத்தை செய்கிற, யார் ஒருவர் அநீதியாய் செய்கிறாங்களோ, யார் ஒருவர் தாங்க எடுக்கிற முடிவில் அநீதியாக எடுக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள இந்த ரெஸ்ட்ல சமாதானத்தின் கனி இருக்காது. என்னாகும்? பதட்டமாகும். பதட்டமாய் தவறான முடிவுகள் எடுப்பாங்க. நீதியின் கனி ரொம்ப முக்கியம். பாஸ்டர், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சில காரியத்தில் நான் கடந்து போகிற உபத்திரவத்தில் சில காரியங்களை நினச்சா, எனக்கு அந்த பார்ட்னர் செஞ்ச துரோகத்தை நினச்சா, எனக்கு அந்த இடத்துல நடந்த லாஸ், சில வேளைகளில் பாருங்கள், இந்த சமாதானம் பாதிக்கும்படியாக சில பேர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதில் மிஸ் பண்ணிடுறோம். மற்றவங்களை நம்பி, ஒரு ஃப்ரெண்டை நம்பி ஒரு காரியத்தை பண்ணுறோம், ஏமாந்துடுறோம். இன்றைக்கி ஒருவேளை அது உங்கள் சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். பிலிப்பியர் 4 வசனம் 6, 7 படி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளணும். ஏதோ ஒரு காரியம் உங்கள் தேவ சமாதானத்தை குலைத்து கொண்டு இருக்கிறது, கஷ்டப்படுத்துகிறது. எனக்கு ஒரு சமாதானமே இல்லை, எல்லாவற்றையும் அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. செய்தியின் முடிவில் நம்ம ஜெபிக்கிற பொழுது உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்றாண்டவரை, அந்த தேவ சமாதானம் நிரப்பட்டும். நம்ம ஆவிக்குரிய கனி அந்த தேவ சமாதானம் நம்ம நிரப்பலை அப்படின்னா வேதத்தை வாசிக்கிற பொழுது வேதத்தின் வெளிப்பாடுகள் வருவது கஷ்டம். நான் ஆவியானவரிடத்துல கேட்பேன், நீதிமொழிகள் வாசிச்சாலே இருளுக்கும் வெளிச்சுக்கும் வித்தியாசம் இருக்குது. துன்மார்க்கன் இப்படி செய்கிறான், ஞானத்தை ஆவியானவரை நீங்கள் இதை கொடுத்து என்ன படித்தா எனக்கு இதாகுதே அப்படின்னு கேட்டால், அப்போ ஆவியானவர் சொல்கிறது எல்லாவற்றையும் என்னிடத்துல ஒப்புவி. 10 வருஷத்துக்கு முன்னால் பிஸ்னஸில் நடந்தது, இல்லாவிட்டால் குடும்பத்தில் சொந்த சகோதர சகோதரிகளே. நீங்கள் பாருங்கள், நிறையா இப்போ இந்த தேசத்துக்கு வருகிறோம், சகோதர சகோதரிகள் ரொம்ப பாசத்தோடு வீடை கட்டுறாங்க. அண்ணன் தம்பி 2 பேர் தான், அம்மா அப்பா தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல வீடை கட்டுறாங்க, கீழே நீர் மேலே ஞாயிறு, ரொம்ப சந்தோஷமாக்குறாங்க. 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, எல்லா இடத்துல காரியங்கள் வெடிக்குது. அப்போது கஷ்டம் வருது. ஒரு சிலரை பார்க்குறேன்,
பரவாயில்ல, என் தம்பி தானே வச்சுட்டு போகிறான் போ அப்படின்னு விட்டுறாங்க. அண்ணன் தானே வச்சுட்டு போகிறான் போன்னு விட்டுறாங்க. சில வேளைகளில் சில காரியங்கள் எது உங்கள் மனதை பாதித்திருக்குதோ இன்றைக்கு போகட்டும், போ, விட்டுருங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பட்டு அந்த சமாதானத்தின் கனி நம்மளுக்குள்ளே பெருகணும்னா லெட் கோ சர்டன் திங்ஸ். சில காரியங்கள் இருதயத்தில் இருந்துகிட்டே இருக்குது, லெட் கோ. அதை பண்ண பண்ண சமாதானத்தின் கனி உங்களுக்கு பெருகும். வேகமாய் அடுத்ததாய் நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. எத்தனை பேர்த்துக்கு பொறுமையில் ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கிறீங்க? ஒரு 70% மேலே எனக்கு பொறுமை இருக்குது பாஸ்டர். ஒரு சிலர் தான் கை தூக்குறீங்க. நீடிய பொறுமை. இந்த நீடிய பொறுமை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது. நிறைய இடத்துல நம்மளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். எபிரேயர் 10வது அதிகாரம் வசனம் 35-36. ஆகையால் எல்லாரும் வாசிங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவன் எனக்கு இந்த காரியத்தை செய்வேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ நான் என்ன செய்யணும்? பொறுமையாக எதற்காய் காத்திருக்கணும்? அப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற காலதாமதமான பொழுது ஆபிரகாமுக்கு நிறைய சந்தேகம். ஆனால் நேரம் வந்தது, குறிக்கப்பட்ட அந்த 25வது ஆண்டில் கர்த்தர் நிறைவேற்றினார். அப்போ ஏன் அதுக்கு முன்னாலே ஆண்டால் செய்ய முடியாது? ஆண்டால் செய்ய முடியும். ஏதோ ஒரு காரியம் அந்த வாக்கு தத்தம் பட்டதை பெரும்படிக்கு அந்த பொறுமை உருவாகணும்னு ஆண்டவர் பார்க்குறார். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், ஏன் அந்த வாக்கு நடக்கலை? நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு சில மாதங்களில், ஆண்டுக்குள்ளே வந்த ஒரு சில மாதங்களில் இந்தியாவில் இருக்கும்போது தீர்க்க தரிசனம் கடந்து வந்தது. டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு பிள்ளையை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி 2000 வந்தது. 2000 பிப்ரவரியில் வந்தது. அப்போ 2000 எதிர்பார்த்தோம் வரல, 2001 எதிர்பார்த்தோம் வரல. ரொம்ப மனசுடைஞ்சு போனேன். ஆனால் ஆண்டவர் முன்குறித்து வச்சுருந்தார், 2003 டிசம்பரில் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன்னு வச்சுருந்தார். அதுபோல் 2025 உங்கள் வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற காலங்களுக்குள்ளாய் நீங்கள் கடந்து வர்றீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்து ஆமேன்னு சொல்கிறீங்களோ ஆண்டவர் அதற்குள்ளே கொண்டு வருவார், அந்த வாக்கு தத்தத்துக்குள்ளே கொண்டு வருவார். என்ன செய்யணும்? கொஞ்சம் பொறுமை உருவாகணும். எதுக்கு ஆண்டவர் சோதிக்கிறார்? ஏன் பொறுமை உருவாகணும்? அந்த பொறுமை உங்களுக்குள்ள உருவாகிற பொழுது உங்களை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முற்படுகிறார். நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் என்னை ரட்சித்தது, என்னை ஒரு ஆண்டவருடைய மகனாய் மகளை அழைத்தது சும்மா எதுக்கும் அழைச்சாருன்னு இல்லை, உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆண்டவர் முன்குறிச்சு வச்சிருக்கார். அப்போ உங்களுக்குள்ள பொறுமை உண்டாகணும்னு பார்க்குறார். யாக்கோப்பு 1:3-4 சொல்கிறபடி, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எனக்கு ஆண்டவர் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில் நான் இன்னும் பொறுமை அடையணும்னு பார்க்குறாரு. For you know when your faith is tested, your endurance has a chance to grow. பொறுமையில் வளரணும். ஆள் மட்டும் நம்ம 5 அடி 6 அடி வளர்றோம். 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ கிலோவில் வெயிட்டில் வளர்றோம், ஹைட்டில் வளர்றோம். பொறுமையில் வளர்றோமா? ஆவிக்குரிய கடியில் வளரணுமா? அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு ஆவிக்குரிய சபையில் அங்கத்தினா இருக்கிறது இல்லை. தேவ சமூகத்தில் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறது ஆவிக்குரிய அஸ்திபாரங்களில் காரியங்கள் இருக்கணும். ஆக பொறுமையில் நான் எவ்வளோ வளர்ந்துருக்கிறேன்? இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சர்க்கரைக்கு பதிலாக உப்பை வேணால் வீட்டில் போட்டு கொடுத்து பொறுமை இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பொறுமை மிகுந்த அவசியம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் ரொம்ப காத்துட்டு இருக்கிறேன் பாஸ்டர், வாக்கு தத்தம் நிறைவேறின ஆண்டு இருக்கிறாரா இல்லையா, கேட்குறாரா இல்லையா? ஏதோ ஒரு பொறுமை உருவாகணும் இருக்கிறார். ஆபிரகாம் இடத்துல சொல்கிறாரு, 400 ஆண்டுகள் கழித்து உன்னுடைய சந்ததி 4ஆம் தலைமுறை இந்த இடத்துல இருந்து வரும் ஐயா. நம்ம ஒவ்வொருவருக்கும் குறிக்கப்பட்ட ஒரு நேரம் காலம் இருக்குது. அதன் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறார். அப்போ நான் என்ன செய்யணும்? அந்த காலத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தணும். இந்த 2025 கர்த்தர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற காலம். இப்போ நிறைவேற்ற நீங்கள் சொல்லணும், நான் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்குற காலத்துக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னை செவ்வையான வழியில் நடக்க பண்ணுவேன்னு சொல்லுகிறீங்க. அந்த வசனத்தை ஆலயத்தில், நீங்கள் இருக்கிற ஆலயத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற அந்த வாக்குத்தத்தை வைத்து நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அலங்கரித்து கொண்டே வருவார். ஹல்லேலூயா. அதற்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு நம்ம வாழ்க்கையில் நம்மளை பலப்படுத்தணும். நீங்கள் யாக்கோப்பு 1:4 நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய்
பொறுமையாய் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடது. So let it grow, for when your endurance is fully developed, you will be perfect and complete, needing nothing. என்னுடைய பொறுமை, அந்த என்டியூரன்ஸ் அதிகரிக்கணும், வளரணும். ஆண்டவர் பார்த்தார், ஆபிரகாமுக்கு நான் எதிர்பார்க்கிற பொறுமை வந்துருச்சு, ஈசாக்க கொடுத்துடலாம். எப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. ஆண்டவர் பார்க்கிறார், நான் எதிர்பார்க்கிற பொறுமை ஆபிரகாம் வந்துருச்சு, ஆசீர்வச்சிடலாம். ஈசாக்க கொடுத்துட்டார். 17 வருஷம் கழிச்சு ஈசாக்க கொண்டு வாப்பா மோரியா மலைக்குங்கிறாரு. பொறுமையாக கடந்து போறார். ஆண்டவர் சொன்னார்னா அதுல ஒரு சத்தியம் இருக்கும். என் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா ஏதோ ஒரு தேவ ரகசியம் இருக்கும். எதுவும் கன்சல்ட் பண்ணல, சாரால் இடத்துல கன்சல்ட் பண்ணல, தேவ சமூகத்தில் நேர்த்தியா எந்த இடத்தை காமிக்கிறோ ஆபிரகாம் கடந்து போறார். உங்களை பொறுமையில ஆண்டவர் உருவாக்குறாரா, ஏதோ ஒரு உன்னதமான தேவ ரகசியம் உங்களுக்குள்ள நடக்க போறது. ஹல்லேலூயா. மத்தேயு 27 அதிகாரம் வசனம் 26-30 நம்ம வாசிக்க போறதில்ல. இந்த இடத்துல இயேசுவானவர் காட்டி கொடுக்கப்பட்டு அந்த இடத்துல சிலுவை பாடுகளில் கடந்து போறார். அதில் ஒரு பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். 28வது வசனம், அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவர் கொடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து ஒரு முன்பாக முழங்கால் படி யூதருடைய ராஜாவை பரியாசம் பண்ணினார்கள். ஆண்ட பரியாசம் பண்ணினாங்க. பொறுமையா இருந்தார் ஆண்டவர். ஒவ்வொரு ஆவிக்குரிய கனிலையும் ஆண்டவர் ப்ரூவ் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணிப்பான்ட்டு போயிருக்கார். இந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், வேலை இடத்துல இந்த பொறுமை நம்மளுக்கு ரொம்ப அவசியம். நிறையா இடங்களில் வேலையில் ப்ரெஷர் வருகிற பொழுது, மிகுந்த கஷ்டம் வருகிற பொழுது நான் என்ன செய்வேன், உடனே ஆண்டர்கிட்ட போயிடுவேன். எப்போ ரிசைன் பண்ணுறதுன்னு கேட்குறக்கு. அப்போ ஆண்டர் சொல்லுவார், வெயிட், பொறுமை. இன்றைக்கி ஒரு சில நீங்கள் அவசரப்படலை, ஏதாவது காரியத்தை எடுக்க வெயிட். ஆண்டவர் சொல்கிறாரு, வெயிட், பொறுமையாக இருங்க, கொஞ்சம் காத்துருங்க, அவசரப்படாதீங்க, தேவ சமூகத்தில் காத்துருங்க. ஆனால் அந்த பரியாசம் பண்ணுகிற பொழுது பொறுமை இருக்குது பாருங்க, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரு முறை அந்த பரியாசத்தின் பொறுமையின் சூழலை நான் கடந்து போனேன். ஏன்னா அப்பா சொல்லி அனுப்பிச்சார், ஐ எம் சென்டிங் யூ டு அ பிளேஸ், டோன்ட் ஓப்பன் யுவர் மவுத் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பித்தார். நிறைய நேரம் அந்த இடத்துல இருந்த சூழ்நிலை, அந்த இருந்த சிச்சுவேஷனில் யாருக்குமே தெரியாது ஏன் இவர் பேசல. I got an instruction directly from the Holy Spirit, just don't do anything, I'm going to take total control. இயேசுவானவர் பொறுமையாக காத்திருந்தார். இன்னைக்கு சில இடத்துல ஆண்டவர் உங்களை பொறுமையாக இருக்க சொல்றார். ஆண்டவர் உங்களுக்காய் செயல்பட போறார். ஹல்லேலூயா. சில காரியம் உங்களுக்கு எதிராய் தீமை நடக்கிறது, நீங்க நன்மை தான் செஞ்சிருக்கிறீங்க, நீங்க வேலை இடத்துல கரெக்டாக பண்ணியிருக்கிறீங்க, ஏதோ சூழ்ச்சி பண்ணி உங்க மேலே என்கொயரி வர மாதிரி ஆயிடுச்சு. என்ன செய்யறது? ஆண்டவர் உங்களுக்காய் கடந்து வருவாருங்க. அந்த பொறுமையில் மட்டும் தளர்ந்து போயிடாதீங்க. அந்த மத்தேயு 27, 26, 31 ஆண்டவரிடத்தில் அதே காரியத்தை கேட்ட, நான் ஏன் இப்படி கடந்து போகணும், அநீதியின் மத்தியில் ஏன் நான் பரியாசப்படணும்? இயேசுவானவர் கடந்து போனால் பாஸ் த்ரூ த சேம் எக்ஸ்பீரியன்ஸ், நீ கடந்து போ, அப்பொழுதுதான் தேவனுடைய திட்டம் நிறைவேறும். இன்னைக்கு ஏதோ ஒரு சில காரியம் நீங்கள் கடந்து போகிற பாதை கஷ்டமாக இருக்குது. அப்பாவை நோக்கி பார்த்துட்டு, அந்த சிலுவையை நோக்கி பார்த்துட்டு, சிலுவையில் ஆண்டவர் பொறுமையோடு கடந்து போனார். அந்த பொறுமை என்னுள்ள பெருக கடவுதுன்னு சொல்லுங்க. அதன் மத்தியில் ஒரு தேவ ரகசியம் வெளிப்படும். ஹல்லேலூயா. அது நிச்சயம் அதன் மத்தியில் ஒரு தேவ ரகசியம் வெளிப்படும். அது வேஸ்ட்டாக போகவே போகாது. வேகமாய் அடுத்தது தயவு. சொல்லுங்க, முதல் ஆவிக்குரிய கனி என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, கைண்ட்னஸ். இன்னைக்கு நிறைய கைண்ட்னஸ் மூமெண்ட் எல்லாம் வருது. கைண்டாக இருங்க. இப்போ எம்ஆர்டியில் வர்றீங்க, சைடில் கடைசியில் வயதானவர்களுக்கு ஒரு சீட் கொடுத்துருக்குது, உட்கார மாட்டேங்கிறீங்க, வயசானவங்க யாராவது இடம் கொடுக்குறீங்க. அப்போ நடுவில் இருக்கிற சீட்டில் உட்காந்துருக்கும்போது, சரி இது கை தூக்க சொல்ல முடியாது, வேண்டாம், பட் நான் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க, மனசுக்குள்ளேயே கேட்டுக்குங்க, அந்த சீட்டில் எந்திரிக்கிறதுல ஓகே. மற்ற சீட்டில் உட்காந்துருக்கிறீங்க, ஒரு வயசான தாயார் இல்லாட்டி ஒரு வயதான பெரியவர் வந்து நிற்கிறாரு, நீங்கள் எந்திரிக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் கை தூக்க வேண்டாம், எந்திரிக்கிறீங்களா இல்லையா? இல்லை பாஸ்டர், அப்படின்னா உங்கள் தயவு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணுது, கைண்ட்னஸ் மூமெண்ட், கைண்ட்னஸ் பண்ணுங்க, அதில் மட்டும் நான் உட்கார்றது இல்லை. அங்கே உட்காந்து அவங்கள பார்த்தா எந்திரிச்சிட்றேன். எங்கே உட்கார்ந்தாலும் எந்திரிக்கணுங்க.
இது ஃபோர்ஸ்டாக வர்றதில்லை. நான் என்ன செய்வேன், ஊரில் இருக்கும்போது காலேஜ் போகும்போது பஸ்ஸில் போவோம், டவுன் பஸ்ஸு தான் போகும் பொழுது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு 4-5 பேர் போவோம். நான் உள்ளே உட்காந்துருப்பேன். யாராவது ஒரு பெரிய வந்தால் உடனே எழுந்துச்சு இடம் கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, இந்த பெரியவருக்கு நான் இடம் கொடுத்தா ஏன் தாத்தா பஸ்ஸில் போகும்போது யாரோ ஒருத்தர் இடம் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம அப்படி தான் யோசிக்கணும். இன்றைக்கி யாரோ ஒரு உதவி செய்கிறேன். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உதவி செய்ய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு தம்பிக்கு உதவி செய்ய, ஒரு சகோதரனுக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்குது. அந்த தயவை நீங்கள் சரியாக செஞ்சால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் உதவியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் முன்னால் ஒரு பிள்ளை இருக்குது, தேவ பிள்ளை. ஒருவேளை ஆலயத்தில் கூட அந்த தயவு பாராட்டலாம். இந்த பிள்ளைக்கு நான் நல்லது செய்யணும், இந்த பிள்ளைக்கு நான் ஒத்தாசை செய்யணும். உங்கள் பிள்ளையினுடைய காரியத்தில் கர்த்தர் மேலான தயவை கொடுப்பாருங்க. ஹல்லேலூயா. மேலான தயவை கொடுப்பார். இந்த தயவுங்கிறது நம்ம வாழ்க்கையில் தானாக வரணும். நான் எம்ஆர்டி சொன்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண் முன்னால் இவங்களுக்கு அந்த உதவி செய்ய முடிகிற தயவு செய்யணும். தயவை செய்யாமல் இருக்காதீங்க. பி கைண்ட்ஃபுல். இன்னும் வருகிற நாட்கள், அடுத்த இந்த ஒரு சில மாதங்களுக்கு பிறகு நம்முடைய ஊழியத்தின் சார்பாய் ஒரு சில ஊழியங்களை தாங்கும்படியாக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நேரம் வரும்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவேன். ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களுக்கு நம்ம தயவு பாராட்டணும், மற்றவர்களை தாங்கணும், பலப்படுத்தணும். இன்றைக்கி அந்த தயவு இருக்கிறதுனால தான் நம்ம ஆண்டவர் நம்மளை இப்பொழுது வளர்த்து கொண்டுக்கிற இந்த சூழ்நிலையிலேயே we want to show the kindness to the Kwangwaishu elders. அவர்கள் மத்தியில் தயவை காமிக்கணும். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அன்பு திருச்சபையே நான் கைண்டா இருக்கிறேன், நான் தயவா இருக்கிற, அன்பு கூறுகிற, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இன்னும் வருகிற நாட்களில் நம்ம அதை சொல்லுகிற பொழுது, யாரெல்லாம் சாட்டர்டே மார்னிங் வர ஆயத்தமாக இருக்குதோ உங்கள் இருதயங்களை ஆவியானவர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிற. ஹல்லேலூயா. தயவு ரொம்ப முக்கியம். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையை தயை. ஒரு நன்மை செய்யணும், என்னால் முடிஞ்ச நன்மையை செய்யணும். நீங்கள் இருக்கிற வேலை செய்கிற இடத்துல உங்கள் கெப்பாசிட்டியில் அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன நன்மை செய்யணுமோ செய்யுங்க. உங்கள் சந்ததியில் அந்த ஆசீர்வாதம் கடந்து வரும். ஹல்லேலூயா. அதை நான் பார்க்கிறேன், அதை நான் அனுபவிக்கிறேன். எந்த இடத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதபடி பிள்ளைகள் ஆசீர்வாதமாக வரணும், மேன்மையாக வரணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு செய்யணும். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் பன்மடங்கு என் மேலே, குடும்பத்தின் மேலே கொடுக்கறத பார்க்குறேன். அந்த தயை நீங்கள் பெருகணும். இன்னொன்று, இந்த தயை நீங்கள் ஊழியத்தில் ஈடுபடுகிற பொழுது, இன்னும் அநேக ஊழியங்கள் படிப்படியாக ஆவியானவர் நமக்கு ஊழியங்களை கொடுக்க போகிறார், நம்ம ஈடுபட போகிறோம். அந்த தயை ரொம்ப முக்கியமாக இருக்கணுங்க. அன்புங்கிறது ஃபவுண்டேஷன். கேக்கில் பல லேயர்ஸ் இருக்கிற மாதிரி அன்பு ரொம்ப ஃபவுண்டேஷன். ஆனால் இந்த தயை ரொம்ப முக்கியம். வேகமாய் கொலேசியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லுகிற காரியத்தை வேகமாக எங்களோடு வாசிக்கிற. இதனுடைய சாரம் என்னன்னா, நான் சபையில் எடுக்கிற ஒவ்வொரு ஊழியத்திலையும் அந்த தயை, ஆவிக்குரிய கனி எனக்குள்ளே பெருகணும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ நாளைக்கு உங்களை மினிஸ்ட்ரியில் இன்வால்வ் பண்ண போகிறோம், ஒவ்வொரு இதில் டீமாக ஒர்க் பண்ண போகிறோம். எவ்ரிபடி வில் நாட் பி த சேம். ஆனால் அந்த தயை என்கிற அந்த ஆவிக்குரிய கனி பெருகுமானால், ஒரு சகோதரத்துவ அன்போடு, ஒரு சகோதரி நேசத்தோடு, ஒரு தாய் உள்ளத்தோடு, தகப்பன் உள்ளத்தோடு அப்ரோச் பண்ண தேவன் கிருபை கொடுப்பார். வேகமாக எல்லாரும் வாசிப்போம். கொலேசியர் 3:10-15. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே, அதிலே கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருத்த சேதனம் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதி என்னும் புறஜாதி இல்லை ஒன்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றில்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாம் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, திரும்ப வாசிங்க, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொலேசியர் 3:13 3:13 C3:13. எப்பவுமே ஷார்ட் ஃபார்ம் நான் ஞாபகம் வச்சுக்கிறது உண்டு. C3:13 நீங்கள் மறக்கவே கூடாது. நான் சொன்னேன் பாஸ்டர், இந்த பிரதர் கேட்கல, பாஸ்டர் நான் சொன்ன சிஸ்டர் கேட்கல அப்படிங்க உடனே C3:13 ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால்
கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இறுதியில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிவுள்ளவர்களுமாயிருங்கள். தயவு வெளியில் மற்றவர்களுக்கு காமிக்கிற அன்பின் கனி. ஆனால் சபையினுடைய ஆசீர்வாதத்திற்கு, சபை கட்டப்படுவதற்கு, எந்த சபையில் தேவன் உன்னதமான தரிசனத்தை கொடுப்பார், எந்த சபையில் பரிசுத்த மகிமையான காரியங்களுக்கு பயன்படுத்துவார், எந்த இடத்துல C3:13 அதிகமாக செயல்படுகிறதோ, எந்த இடத்துல வேணால் நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் எந்த இடத்துல கொடுக்க ஆசையாக இருக்கார், சபையை பார்ப்பார். இந்த சபையில் ஆவிக்குரிய கனி பெருகி இருக்குதா, வரங்கள் வல்லமைகளுக்கு முன்னாடி ஆண்டு பார்ப்பார். அதை பார்த்து தாங்க ஆண்டு கொடுப்பார். God knows everything. ஸோ நம்ம ஆரம்ப நாட்களில் வளர்ந்து வருகிற சூழ்நிலை இருக்கிறோம். C3:13 மறக்காதீங்க. ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் தாங்கி, பரவாயில்ல பாஸ்டர் அவங்க சொன்னாலும் பரவாயில்ல, அந்த சிஸ்டர் சொன்னாலும் பரவாயில்ல, we take it positive. ஹல்லேலூயா. ஏன் பிரதர் தானே சொன்னார், ஏன் சிஸ்டர் தானே சொன்னாங்க, நாங்கள் செய்வோம் ஆண்டவரை. செய்வீங்களா செய்ய மாட்டீங்களாமே? செய்வோம். கடைசியாய் நற்குணம். முதல்ல சொல்லுங்க, முதல்ல இருந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இப்போவே ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க, அப்போ அடுத்த வாரம் எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. நற்குணம் வேகமாக வாச்சிருவோம். எபேசியர் 5வது அதிகாரம் வசனம் 8-10 வரை. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். So you live as people of light. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். For this light within you produces only what is good and right and true. Carefully determine what pleases God. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நற்குணம், இதற்கு ரொம்ப விளக்கம் தேவையில்லை. நம்ம ஆவிக்குரிய கனிகள் வாசிக்காட்டி கூட இவங்க நல்ல குணமாக இருக்கிறாங்க, நல்ல காரியத்தை சொல்கிறாங்க, பார்த்தா மூஞ்சியை திருப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க. இந்த நற்குணம், நற்குணசாலிகள் எப்படி இருப்பாங்கன்னா, வரவேற்கப்படுகிறவர்களாய், எல்லாராலும் அன்போடு நான் சொன்ன பாருங்க, முதல்ல சொன்ன மாதிரி தான் எல்லாம் ஒவ்வொரு ஆவிக்குரிய கனி ரிலேட்டடு. வந்துட்டாங்க போல இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னு மெதுவாக போகிறாங்களா? உங்கள் நற்குணம் எங்கே இருக்குது? வாங்க வாங்க வாங்க, நீங்கள் அங்கே வரும்போதே கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க அப்படின்னு. அப்போ உங்கள் நற்குணம் மேலுக்கு நடத்தும். குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் வர்றதுக்கு நற்குணம் ரொம்ப முக்கியம். ஏன் பாஸ்டர் எங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்கன்னு சிஸ்டர்ஸு கேட்கக்கூடாது. சிஸ்டர்ஸுக்குள்ளே இந்த நற்குணம் பெருக பெருகத்தான் குடும்பத்தில் அந்த சமாதானத்தின் கட்டு. ஏன்னா விசேஷமாக என்ன சொன்ன பாருங்க, இங்கே நம்ம அவ்வளோ பார்க்குறதில்ல. ஊரில் இப்போ குடும்பங்கள், கூட்டு குடும்பங்கள் மத்தியில் சகோதரிமாருக்குள்ள இருக்கிற அந்த நற்குணம் தான் குடும்பத்தை இன்டாக்டாக வைக்கும். ஒரே ஒரு மகள் பல பேரை இன்டாக்டாக கொண்டு வர முடியும். அதே வகையில் ஒரே ஒரு மகள் பெரிய இடத்த உடைச்சும் தள்ள முடியும். நற்குணம் ரொம்ப முக்கியம். அதுதான் பழமொழியே சொல்கிறது, ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே. நற்குணம் ரொம்ப முக்கியம். பாஸ்டர் அப்போ நம்மளுக்கு இந்த கனி வேண்டாமா அப்படின்னு பிரதர் சொல்லிடக்கூடாது. நம்மளுக்கு நற்குணம் ரொம்ப முக்கியம். அவர் நல்ல மனுஷர், சர்ச்சில் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கிறார், வீட்டில் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் ஆஃபீஸில் இருக்கிறார். அவர் சர்ச்சில் பார்த்தா சிரிச்சு பேசுகிறாரு, ஆனால் வீட்டுக்கு போனால் அவர் ஃபேஸே மாறி, அப்படி சொல்லக்கூடாது. நற்குணம் இருக்கணும். நற்குணம் எல்லாருக்குள்ள அந்த நற்குணம் இருக்கணும். வசனத்தில் சொல்லப்படுகிறது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அந்த நீதியின் சூரியன், அந்த இயேசுவானவர் நம்ம மேலே உதிச்சு அந்த நீதியின் சூரியனாக இருக்கிறோம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ரொம்ப நாளைக்கு இந்த நற்குணத்தை மறைக்க முடியாது. ஆனால் சில வேளைகளில் பல பேரிடத்தில் நான் பார்த்துட்டேன், பல வருஷம் ஆகி இந்த நற்குணத்தை கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரியுது, இது நற்குணம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப நாள் ஆகுது. சில சமயத்தில் நம்ம அன்பில் டியூப் லைட்டாக இருந்துடுறோம், தெரிய மாட்டேங்குது பாருங்கள். வெளுத்ததெல்லாம் பால் நினச்சிட்றோம். நற்குணம் ரொம்ப முக்கியம். நீங்கள் நம்ம இந்த வசனத்தை தியானிக்கிற நாம நற்குணத்தில் சிறந்து விளங்கணும். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். For this light within you produces only what is good, right and true. அவர் பேசுறது நீதியாக இருக்குது, அவர் பேசுறது நியாயமாக இருக்குது, உண்மையாக பேசுகிறார். நற்குணத்தில் சிறந்திருக்கிறாங்க. சில பேர் அப்படியே தேன் ஒழுக பேசுவாங்க, அவங்க வாழ்க்கையில் அநீதி இருக்கும்.
அவங்க சொல்கிறது அநீதியாக இருக்கும். ஆனால் அநீதியை தேன் கலந்து பேசுவாங்க. அதை ஆவிக்குரிய தெளிவில்லாத என்ன செய்கிறது, நண்பர்களாக இருக்கலாம், குடும்பத்தினராக இருக்கலாம், கண்டுபிடிக்க முடியாது. நான் சொன்ன பாருங்க, ஆவிக்குரிய சமயத்தில் நம்மளுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா அது எப்படி தெரியும்? ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். For this light within you produces only what is good and right and true. இவங்களுக்குள்ளிருந்து வர்றது உண்மைதான் வருதா, ட்ரூத் தான் வருதா அப்படின்னா அவங்க நற்குணத்தில் நிரம்பி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மற்றவர்களை பார்ப்பதற்கு முன்பாக எனக்குள்ள இந்த அன்பில் நான் எவ்வளவு இருக்கிறேன், சந்தோஷத்தில் எவ்வளவா இருக்கிறேன், நீடிய பொறுமையில், சமாதானத்தில், தயவில், நற்குணத்தில் எவ்வளவா இருக்கிறேன். இந்த வாரமெல்லாம் தியானிங்க. அடுத்த வாரம் நம்ம என்ன தியானிக்க போகிறோம் சொல்லுங்கள்? விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் அடுத்த வாரத்தில் தியானிக்க போகிறோம். சரிங்களா? கன்க்ளூஷனாக உங்களுக்கு சொல்லிடுறேன். கம் டு த கன்க்ளூஷன். ஸோ சமாதானம், தேவனுடைய சமாதானம் இருதயத்தில் இருக்குதா? மன ரம்மியமாக இருக்கிறேன்னா இன்றைக்கி போய் லஞ்ச் டைமுக்கு போய் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கணும், இல்லை இதுதான் வேணும். சில பேர் சொல்லுவாங்க என்வியே இல்லாமல் இவங்க சாப்பிடவே மாட்டாங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா? என்வியே இல்லாமல் சாப்பிடுவார. ஸோ நீங்கள் கொஞ்சம் மன ரம்மியத்தை கற்றுக்கொள்ளுங்க. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கையாம். நீடிய பொறுமை, வாக்கு தந்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு எனக்கு பொறுமை அவசியம். உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை கொடுக்க என் தேவன் வல்லமையுள்ளவர். விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் பாஸ்டர், உங்களுக்கு பொறுமையை ஆண்டவர் உண்டாக்கி ஆசீர்வதிக்கிறார். தயவு, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. நான் தயவாக இருக்கிறேன், இன்னும் தயவுள்ள மனுஷனாக இருப்பேன். ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்கு ஒரே ஒரு ஷார்ட் ஃபார்ம் சொன்ன ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா? C313 மறந்துடாதீங்க. அடுத்த வாரம் கேட்பேன். C313 கொலோசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைவுண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நற்குணம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். அடுத்த வாரம் வாசிட்டு வாங்க. விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் அதை தியானிப்போம். கடைசியாய் ஆவிக்கேற்றபடி நாங்கள் நடந்து கொள்ளுவோம். ஆவிக்கென்று விதைப்போம், ஆவியினால் ஆரம்பணி நாங்கள் ஆவியினாலே முடிப்போம். ஒரே அப்படியே கரங்களை வைத்து என்னோட சொல்லுங்களேன். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுவோம். எந்த இடத்துல மாம்ச காரியங்கள் இருக்குதோ அதை அப்படியே நம்ம எழுந்திருந்து அப்படியே ஜெபிக்கலாமே. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பாவுக்கு அப்படியே நன்றி செலுத்தி அவரை உயர்த்தி ஸ்தோத்தரித்து அப்படியே கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுவோம், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுவோம். எங்கெங்க மாம்சத்தின் கிரியைகள் தலையெடுக்குதோ, எங்கெங்க மாம்ச பலவீனங்கள் என்னை மேற்கொள்ள பார்க்குதோ அதை எல்லாவற்றையும் ஆவியின் பலனோடு நாங்கள் மேற்கொள்ளுவோம். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுவோம். ஆவிக்கென்று விதைப்போ. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆவிக்கென்று விதைக்க போறோம், ஆவிக்கென்று விதைக்க போறோம். தேவ சமூகத்தில் விதைக்க போறோம், ஆவிக்கென்று விதைக்க போறோம். நீதிய நியாயத்தை ஆவியின் பிள்ளைகளாய், வெளிச்சந்த பிள்ளைகளாக இருந்து ஆவிக்கென்று விதைப்போம். ஆவியினால ஆரம்பணி நாம் ஆவியினாலே முடிப்போம். அதை மறந்துடாதீங்க. ஆவியில ஆரம்பணினவர்கள் ஆவியில முடிக்கும்படியா நிறைய பிரயாசம் வேணும், நிறைய டிசிப்ளின் வேணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திவாரம் இந்த ஆவிக்குரிய கனிகள் பலனடைய நம்ம ஆவியில முடிக்கும்படியா தேவன் உதவி செய்வார். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த வசனத்தை பிரசங்கிக்கிற சபைக்கு இந்த வசனத்தை கொடுக்கிற நான் இன்னும் எந்தெந்த ஆவிக்குரிய கனியில வளரணுமோ வளர எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவர் அப்படியே என்னோடு இணைந்து ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆவிக்குரிய கனிகளில் வளர எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு ஆண்டவரே, நற்குணம், இதில் எல்லாவற்றிலும் எந்தெந்த இடத்துல நாங்கள் குறைவோடு இருக்கிறோமோ அதில் இன்னும் வளரும்படியாக உதவி செய்யுங்க. மன ரம்யா இருக்கணும் ஆண்டவரே. இருப்பது போதும் என்று குடும்பத்தை கட்டுகிற, வாழ்க்கையை கட்டுகிற அந்த மனப்பக்குவத்தை கொடுங்க ஆண்டவரே. இருக்கிற நிலைமைகளுக்கு மேலாய், வரவுக்கு மேலே செலவு செய்யாதபடி மனரம்யமாய் இருப்பதில் மனரம்யமாய் சந்தோஷமாய் இருக்கும்படியாய்
கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. ஆவிக்குரிய கனியில பெருக எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கொலேசியர் 3:13 வசனத்தின்படி ஆண்டவரே, வருகிற நாட்கள்ல எந்தெந்த ஊழியத்தில் நாங்கள் ஈடுபட்டாலோ அதுல ஒருவருக்கொருவர் ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைவு உண்டானால் சொல்லுங்க, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைவு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஆண்டவரே. நாங்க இணைந்து ஊழியங்களை செய்வோம். சிறிய ஊழியமா பெரிய ஊழியமா எது கொடுத்தாலும் நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி, என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரி, எங்க பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் கற்றுக் கொடுக்கும்படியாய் தகப்பன் உள்ளத்தோடு, தாய் உள்ளத்தோடு ஆண்டவரே கற்றுக் கொடுக்கும்படியான கிருபை கொடுங்க ஆண்டவரே. இந்த ரெகோபோத் ஊழியம் அன்பின் கனிகள்ல முதலாவது இன்னும் ஆழமாய் 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 நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டும்படியாக உதவி செய்யுங்கப்பா. மாய்மாலமற்ற அன்பு இருக்கட்டும் சபையில, மாய்மாலமற்ற அன்பு இருக்கட்டும் சபையில, உண்மை உத்தமம் இருக்கட்டும் சபையில, உண்மை உத்தமம் இருக்கட்டும் ஆண்டவரே. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆவியின் களி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கோ. ரெகோபோத் ஊழியத்துல நற்குணத்துல நீதியில உண்மையில விளங்கும்படியா கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் முகத்துல ஒன்று என்ன பேச நினைக்கிறோமோ நேருக்கு நேராய் சகோதரனிடத்துல, சகோதரியிடத்துல, பிள்ளைகளிடத்துல பேசும்படியா அந்த கிருபை கொடுங்க. ஆவிக்குரிய கனிகள்ல நாங்க இன்னும் பலப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. தேவ கிருபை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். அவியானவருடைய கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்குள்ளாய் அந்த நீடிய பொறுமை, அந்த சாந்தம் அதிகரிக்கட்டும். வாக்கு தத்தம் பண்ணினதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவனுக்கு வாக்கு பண்ணியிருக்கார், நடக்கலையே நடக்கலையே. அந்த பொறுமை உங்களுக்குள் அதிகரிக்க அதிகரிக்க எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை கிருபையா நிரப்புவார். அந்த ஆவிக்குரிய கனிகளில் பெருக ஒப்பு கொடுங்க. அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைப்பவரே, நிறைப்பவரே. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தந்தையே உம் தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. என் தந்தையே உம் தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே,
எல்லா முழு பலத்தோடு எல்லா சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாம செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். தனிமையிலே நண்பனை போல் தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தே. தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தே. அனாதையாய் அலைந்ததில்லை அன்பர் நீர் அருகினிலே. நான் அனாதையாய் அலைந்ததில்லை அன்பர் நீர் அருகினிலே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே, சுவாமி ஆவிக்குரிய கனிகளை குறித்து எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொருவரும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் அப்படியே வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். We will make a sincere try, Master. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் ஆவிக்குரிய கனிகளில் நாங்கள் அடுத்த நிலைகளுக்கு வளரும்படியாக நாங்கள் முயற்சி செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபையுள்ள தேவ கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். தயவுசெய்து உட்காருங்க. ஆன்லைனில் எங்களோடு கலந்து கொண்ட அன்பு தேவ பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.